ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் ஒர்த்தான ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் கேனை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மழைக்காலம் குளிர்காலம் வந்துட்டாவே வந்து போதும், சுடுதண்ணியோட தேவை வந்து நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சுடுதண்ணி வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் கேன் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் கேன் ஸ்டாண்டையும் இந்த டெம்பரேச்சர் டெஸ்டிங் டிவைஸையும் இந்த வீடியோவில் சேர்த்தே வந்து பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேனை வந்து பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் கேர் அண்ட் ஸ்பெஷல் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து அந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கிங் வைஸ் வந்து சூப்பர் சேஃப்டியாகவே செம்மையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. இதனுடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, பிளாஸ்டிக்கு. இதனுடைய குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. டாப்பு பாட்டம் மட்டும் வந்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வருதும். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிச்சி தூக்குறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். இந்த கேனோட பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டேப்பை வந்து கொடுத்ததுனால தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டையும் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்திருக்கு. அது கூடவே ஒரு ட்ரேவும் வந்து வருது. இந்த ஸ்டாண்டோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா செம ஒர்த்தியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி தான் வந்திருக்கு. இது வந்து எதுக்காக அப்படின்னா 2 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மண் பானை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடியில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி சொட்டுச்சு அப்படின்னாலும் கீழே ஊற்றாது. ரெண்டாவது நம்ம அடியில் வச்சு டம்ளர் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெம்பரேச்சர் டெஸ்டிங் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேன் வந்து 10 லிட்டர்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 10 லிட்டர் வந்து தண்ணி பிடிக்குதா அப்படின்றது தான் வந்து செக் பண்ணுறோம். அதுக்காக 5 லிட்டர் கேன் மூலிமா வந்து நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் ஊற்றியாச்சு. செகண்ட் டைமும் வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மீந்துருச்சு. அது எவ்வளோ மீந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் கேன் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் கேனை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த 1 லிட்டர் கேனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணுவோம். ஃபில்லும் அது ஆகிடுச்சு. அந்த 1 லிட்டர் கேன் வந்து ஃபுல்லாக ஆயின பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 லிட்டர் கேன்லேயும் வந்து ஊற்றுறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்து வருது. அப்போ 1.25 லிட்டரை வந்து பார்த்திங்கன்னா மீறுது தண்ணி. அப்போ அவங்க மென்ஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர்ஸ். ஆனால் ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 8.25 லிட்டர் தான் வந்து வருது இந்த கேனோட கெப்பாசிட்டி. இப்போ அந்த ஃபில் பண்ண தண்ணியோட வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஹேண்ட் ஹோல்டரை வச்சு நம்ம வந்து தூக்கி பார்க்குறோம். தூக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லை. கம்ஃபர்டபுளாகவே வந்து நம்மளால் தூக்க முடியுது. அந்த ஸ்டாண்டோட குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இவ்வளோ வெயிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்து தாங்குது. இந்த ஹோல்டரை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹாட் வாட்டரை வந்து இந்த கேன் ஃபுல்லாக வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு அதனுடைய டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ் வரைக்கும் 1 ஹவர் கேப்பில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் வருது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இனிஷியலாக இந்த டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 87.6 வருது. இப்போ ஒவ்வொரு 1 ஹவருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் குறையுதுன்னு பார்த்துடலாம். 1 ஹவர் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 75.4, 2 ஹவர்ஸ் லேட்டர் 72.6, 3 ஹவர்ஸ் லேட்டர் 69.3, 4 ஹவர்ஸ் லேட்டர் 63.4, 5 ஹவர்ஸ் லேட்டர் 61.2, 6 ஹவர்ஸ் லேட்டர் 59.2, 7 ஹவர்ஸ் லேட்டர் 55.5, 8 ஹவர்ஸ் லேட்டர் 51.1, 9 ஹவர்ஸ் லேட்டர் 48.1, 10 ஹவர்ஸ் லேட்டர் 46.5, 11 ஹவர்ஸ் லேட்டர் 44.0, 12 ஹவர்ஸ் லேட்டர் வந்து 42.3. இப்போ கோல்டு வாட்டரையும் செக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லிட்டர் வாட்டர் பாட்டிலை நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுருந்தோம். இப்போது அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேனில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ண பார்த்திங்கன்னா அந்த கேனை அடியில் வந்து பார்க்கும்போது அந்த மாய்ஸ்சர் ஆகி சூப்பராகவே இருக்குது. இப்போ இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கின்னு திருப்பியும் எவ்ரி 1 ஹவருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு வந்து பார்த்துக்கலாம். இந்த இனிஷியல் டெம்பரேச்சர் 6.1 டிகிரி செல்சியஸ், 1 ஹவர் லேட்டர் 6.8, 2 ஹவர் லேட்டர் 8.4, 3 ஹவர் லேட்டர் 9.8, 4 ஹவர் லேட்டர் 10.1, 5 ஹவர் லேட்டர் 11.1, 6 ஹவர் லேட்டர் 12.1, 7 ஹவர் லேட்டர் 13.3, 8 ஹவர் லேட்டர் 14.6. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 22.9 வந்து வருது. இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஜனவரி மாதம் தான் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அப்போ குளிர்காலன்றதுனால ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 28 டிகிரி செல்சியஸ் தான் வந்து இருந்தது. சம்மர் டைமில் மேபி கொஞ்சம் வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஓவராலாக இந்த ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் கேனு ஹாட் வாட்டராக இருந்தாலும் கோல்டு வாட்டராக இருந்தாலும் ஈஸியாக டெம்பரேச்சரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுனால நம்ம எந்த லெவலுக்கு வந்து வெது வெதுப்பாக தண்ணியை வந்து சூடாக குடிப்போமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றினாவே போதும். கோல்டு வாட்டருக்கும் அதே தான். எந்த லெவலில் நம்ம வேணுமோ அதே லெவலுக்கு வந்து ஊற்றினாவே போதும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 மந்த்தாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. லீக்கேஜும் வந்து பெருசாக எதுவுமே நாங்கள் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணலை. ஓவராலாக இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தியான ப்ராடக்ட்டு தான். இந்த ஸ்டாண்டில் இருக்கிற ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருந்தாலும் நம்ம இந்த வாட்டர் கேனோட பேஸ் வந்து பிளாஸ்டிக் அப்படின்றதுனால மேலே வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா நழுவுது. அதனால் நாங்கள் தலைகீழாக போட்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ட்ரே வந்து எதுக்கு அப்படின்னா மண்பானை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி சொட்டும் பார்த்திங்களா, அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அது இல்லாமல் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா டம்ளர் வச்சுக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்துடலாம். ஹாட் அண்ட் கூல் வாட்டர் கேனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1599. இந்த ஸ்டாண்டோட ப்ரைஸ் 725. இந்த டெம்பரேச்சர் டெஸ்டிங் டிவைஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 160க்கு வந்து வாங்கியிருந்தோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் அண்ட் கிச்சன் சம்மந்தமான ப்ராடக்ட் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.